ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். தினகரன் நியூஸ் பேப்பரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி வினாவிடையில் இந்திய பொருளாதாரம்லேருந்து 25 கேள்வி பார்ப்போம். இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்கள் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். முதல் ஐந்தாண்டு திட்டம் டிசி மேக்லோனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆரட் டோமெட் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் யோஜனா என்றும் அழைக்கப்பட்டது. இதில் 1, 2 தவறு. எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2. முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹாரட் டோமர், இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மேக்லோனோபிஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. சுழற்சி திட்டம் யோசனை எங்கிருந்து பெறப்பட்டது? ஜப்பான். சுழற்சி திட்டம் யோசனை ஜப்பானிடமிருந்து பெறப்பட்டது. 1053வது கேள்வி. இந்த இடம் மதுரைக்கு தென்கிழக்கே 12 கிலோமீட்டர் வைகை நதிக்கரையில் சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு நகர்ப்புற நாகரிகம் இருந்தது என்பதை இது நிரூபிக்கிறது. இந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமையை ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற ஊழியருமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் சுட்டிக்காட்டுகிறார். மேலே உள்ள பத்தியில் பின்வரும் எந்த இடம் விவரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கீழடி. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி தான். அதில் தவறான இணைகளை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. அகழாய்வு இடம் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம், பொருந்தல் ஈரோடு மாவட்டம், கீழடி சிவகங்கை மாவட்டம், பையம்பள்ளி திண்டுக்கல் மாவட்டம், கொடுமணல் வேலூர் மாவட்டம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுதான் தவறானது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் சரி, பொருந்தல் ஈரோடு மாவட்டம் இல்லை, பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். கீழடி சிவகங்கை மாவட்டம் சரி, பையம்பள்ளி வேலூர் மாவட்டம். கரெக்டாக சொல்லணும்னா பையம்பள்ளி இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது, கொடுமணல் ஈரோடு மாவட்டம். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பாண்டியன் அரசன் டேஷை குறிப்பிடுகின்றது. நெடுஞ்செழியன், இளங்கோவேன்மான், பெருவழுதி, திதியன். இதுக்கு விடை நெடுஞ்செழியன். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி பொறுத்துக. கீழடி, ஆதிச்சநல்லூர், பொருந்தல், கொடுமணல் கிடைத்துள்ள பொருட்கள் கூட பொருத்த சொல்கிறாங்க. இதுக்கான விடை 4213 ஆப்ஷன் டி. அதாவது கீழடி தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை. கீழடியில் கிடைச்ச பொருள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை. ஆதிச்சநல்லூரில் கிடைத்த பொருள் தங்க ஆபரணங்கள். ஆதிச்சநல்லூரில் தங்க ஆபரணங்கள். பொருந்தலில் கிடைத்த பொருள் கொழுமுனைகள். பொருந்தலில் கொழுமுனைகள். கொடுமணலில் சுழலச்சுக்கள். கீழடியில் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, ஆதிச்சநல்லூர் தங்க ஆபரணங்கள், பொருந்தல் கொழுமுனைகள், கொடுமணல் சுழலச்சுக்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மட்பாண்டங்கள் கிடைத்திராத அகழாய்விடம் எது? தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மட்பாண்டங்கள் கிடைத்திராத அகழாய்விடம் எது? பையம்பள்ளி, பொருந்தல், கீழடி, கொடுமணல். இதற்கான விடை பையம்பள்ளி. அப்போது தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மட்பாண்டங்கள் கிடைத்த இடம்னா பொருந்தல், கீழடி, கொடுமணல். கிடைக்காத இடம் பையம்பள்ளி. வரலாற்று சிறப்புமிக்க புதிய கற்கால கருவிகள் மிகுதியும் கிடைக்கப்பெற்ற அகழாய்வு நடைபெற்ற இடம். வரலாற்று சிறப்புமிக்க புதிய கற்கால கருவிகள் மிகுதியும் கிடைக்கப்பெற்ற அகழாய்வு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்குறாங்க. விடை பையம்பள்ளி. பையம்பள்ளியில் தான் வரலாற்று சிறப்புமிக்க புதிய கற்கால கருவிகள் அதிகமாக கிடச்சிருக்கு. தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ராபர்ட் கால்வேல், உவே சாமிநாதர், CW தாமோதரனார், FW எல்லிஸ். விடை FW எல்லிஸ். தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பம்தான். அது இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை அப்படின்னு சொன்னவர் FW எல்லிஸ். பொருளாதார திட்டத்தின் நோக்கங்கள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வேலைவாய்ப்பை வழங்குதல், விவசாயம் மற்றும் தொழில்துறையின் முழுமையான வளர்ச்சி, சி A மற்றும் B இரண்டும், டி பொருளாதாரத்தில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க. இதற்கான விடை சி இரண்டுமே வரும். பொருளாதார திட்டத்தினோட நோக்கம் வேலைவாய்ப்பை வழங்கணும், விவசாயம் மற்றும் தொழில்துறையோட முழுமையான வளர்ச்சி. அப்புறம் அரசியலமைப்பில் பின்வருவனவற்றில் எதில் இருந்து இந்திய திட்டமிடல் அதன் நோக்கங்கள் மற்றும் சமூக வளங்களை பெறுகிறது?
அரசியலமைப்பில் பின்வருவனவற்றில் எதிலிருந்து இந்திய திட்டமிடல் அதன் நோக்கங்கள் மற்றும் சமூக வளாகங்களை பெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், வழிகாட்டுதல் கோட்பாடுகள் எதுவும் இல்லை. இதற்கான விடை வழிகாட்டுதல் கோட்பாடுகள். அப்போது எதிலிருந்து இந்திய திட்டமிடல் அதன் நோக்கங்கள் மற்றும் சமூக வளாகங்களை பெறுகிறதுன்னு கேட்டாங்கன்னா வழிகாட்டுதல் கோட்பாடுகள். பொறுத்துக: பம்பாய் திட்டம், காந்திய திட்டம், மக்கள் திட்டம், சர்வோதய திட்டம். இதற்கான விடை டி. பம்பாய் திட்டம் பிர்லா டாடா குழுக்கள், இதனுடைய வருடம் 1944. காந்திய திட்டம் ஸ்ரீமன் நாராயணன், இதுவுமே 1944. அடுத்தது மக்கள் திட்டம் எம்என் ராய், இது பீப்புள்ஸ் பிளான்னு சொல்லுவாங்க, 1945. அடுத்தது சர்வோதயா திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜேபி நாராயண், 1950. பம்பாய் திட்டம் பிர்லா டாடா குழுக்கள், காந்திய திட்டம் ஸ்ரீமன் நாராயண், மக்கள் திட்டம் எம்என் ராய், சர்வோதய திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன். அடுத்த கேள்வி: இந்தியாவில் குறைந்தபட்ச தேவைகள் என்ற கருத்து மற்றும் ஏழ்மைக்கு எதிரான திட்டங்களின் புதுமை எந்த 5 ஆண்டு திட்டத்துடன் தொடர்புடையது? இதற்கான விடை 5வது 5 ஆண்டு திட்டம். இந்தியாவில் குறைந்தபட்ச தேவைகள் என்ற கருத்து, குறைந்தபட்ச தேவைகள் மற்றும் ஏழ்மைக்கு எதிரான திட்டங்களின் புதுமை அப்படின்னு கேட்டாங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டம். தேச திட்டமிடலில் சுழற்சி திட்ட கருத்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்திரா காந்தி அரசு, தேசிய முன்னணி அரசாங்கம், ஜனதா கட்சி அரசாங்கம், ராஜீவ் காந்தி அரசு. இதற்கான விடை ஜனதா கட்சி அரசாங்கம். சுழற்சி திட்ட கருத்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஜனதா கட்சி அரசாங்கம். இந்திய பொருளாதாரம் பின்வரும் எந்த 5 ஆண்டு திட்டங்களில் சுட்டிக்காட்டும் திட்டமிடலை தொடங்கியது? 3வது 5 ஆண்டு, 5வது 5 ஆண்டு, 6வது 5 ஆண்டு, 8வது 5 ஆண்டு. இதற்கான விடை 8வது 5 ஆண்டு. சுட்டிக்காட்டும் திட்டமிடல் அப்படின்னா 8வது 5 ஆண்டு. பின் வருவனவற்றுள் எது நேரு மெக்லோனோபிஸ் மாதிரி வளர்ச்சி உத்தியின் அம்சம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது நேரு மெக்லோனோபிஸ் மாதிரி வளர்ச்சி உத்தியின் அம்சம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை பொதுத்துறையில் தொழில்துறை கட்டுப்பாட்டு நீக்கம் மற்றும் முதலீட்டை விலக்கம். அப்போது அவருடைய நோக்கம் பொதுத்துறையில் தொழில்துறை கட்டுப்பாடு நீக்கம் மற்றும் முதலீட்டை விலக்கம் அப்படின்றது கிடையாது. அப்போ மூலதன பொருட்களின் வளர்ச்சி தொழில்கள், பொருளாதாரத்தில் அரசின் முக்கிய ஈடுபாடு, பொதுத்துறை நோக்கத்தின் முக்கியத்துவத்தை மேம்படுத்துதல், இது 3ம் வரும். அடுத்த கேள்வி: இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 12வது 5 ஆண்டு திட்டத்தில் பின் வருவனவற்றில் எந்த கூற்று சரியானதுன்னு கேட்குறாங்க. இந்திய பொருளாதாரத்தின் 12வது 5 ஆண்டு திட்டம் 2011 முதல் 2016 வரைன்னு சொல்லியிருக்காங்க. 12வது 5 ஆண்டு திட்டம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை 10% விகிதத்தில் வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12வது 5 ஆண்டு திட்டம் 11வது திட்டத்தில் தொடங்கப்பட்ட உள்ளடக்கிய வளர்ச்சியை தக்க வைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 12வது 5 ஆண்டு திட்டத்தை பற்றி டி மற்றும் சி இரண்டும் சரியானவை. இதில் எது ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. 1067. இந்த கேள்விக்கான விடை சி. 12வது 5 ஆண்டு திட்டம் 11வது திட்டத்தில் தொடங்கப்பட்ட உள்ளடக்கிய வளர்ச்சியை தக்க வைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுதான் சரியான விடை. ஏன்னா 12வது 5 ஆண்டு திட்டத்தோட காலம் 2012 2017 வரைக்கும் இருந்திருக்கும். அதனால் இது தவறு. 12வது 5 ஆண்டு திட்டம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 10% இதுவும் நோக்கம் கிடையாது. அப்போது 12வது 5 ஆண்டு திட்டத்தோட நோக்கம் 11வது 5 ஆண்டு திட்டத்தின் உள்ளடக்கிய வளர்ச்சியை தக்க வைப்பதே. அடுத்த கேள்வி: 2வது 5 ஆம் திட்டம் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். KN ராஜ் தலைமையில் இது வரைவு செய்யப்பட்டது. மின்சாரம், ரயில்வே, எஃகு இயந்திரங்கள் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற தொழில்களை பொதுத்துறையில் உருவாக்கலாம் என்று முன்மொழிகிறது. வரைவாளர்கள் தொழில் மற்றும் விவசாயத்தை சமநிலைப்படுத்துவது மிகவும் கடினமானது என்று கண்டறிந்தனர்.
வரைவாளர்கள் தொழில் மற்றும் விவசாயத்தை சமநிலைப்படுத்துவது மிகவும் எளிதானது என்று கண்டறிந்தனர். மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது? இதில் ஆன்சர் 2 மற்றும் 3. மின்சாரம், ரயில்வே, எஃகு, இயந்திரங்கள் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற தொழில்களை பொதுத்துறையில் உருவாக்கலாம் என்று முன்மொழிகிறது. வரைவாளர்கள் தொழில் மற்றும் விவசாயத்தை சமநிலைப்படுத்துவது மிகவும் கடினமானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தது பொறுத்துக. வேகமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. வேகமான மேலும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. 2ஆம் உலகப் போரால் ஏற்பட்ட சமநிலையின்மை சரிப்படுத்தியது. தற்சார்பு அடைதல். இது எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பி 3, 4, 1, 2. அப்போது வேகமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா 11வது 5 ஆண்டு திட்டம். கூடவே நிலையான வளர்ச்சி அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா 12வது 5 ஆண்டு திட்டம். 2ஆம் உலகப் போரால் ஏற்பட்ட சமநிலையின்மையை சரிப்படுத்தியது. இதற்கான விடை முதல் 5 ஆண்டு திட்டம். தற்சார்பு அடைதல் 3வது 5 ஆண்டு திட்டம். இப்போது தற்சார்பு அடைதல் 3வது 5 ஆண்டு திட்டம். 2ஆம் உலகப் போரால் ஏற்பட்ட சமநிலையின்மையை சரிப்படுத்தியது முதல் 5 ஆண்டு திட்டம். வேகமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது 5 ஆண்டு திட்டம். நிலையான வளர்ச்சினா 12வது 5 ஆண்டு திட்டம். அடுத்த கேள்வி, நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது ஆகும். இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் அதிகாரப்பூர்வ தலைவராக உள்ளார். நிதி ஆயோக்கில் 8 முழு நேர உறுப்பினர்கள் உள்ளனர். இதற்கான விடை 1 மற்றும் 2. ஏன்னா நிதி ஆயோக்கில் 4 முழு நேர உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர். அப்போது நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது. இது சரி. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் அதிகாரப்பூர்வ தலைவராக உள்ளார். இதுவும் சரி. பின்வருவனவற்றில் நிதி ஆயோக்கின் வழிகாட்டும் கொள்கைகள் யாவை? அந்தியோதயா, பொருளாதார விளக்கம், மக்கள் பங்கேற்பு, ஆளுகை. இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை அந்தியோதயா, மக்கள் பங்கேற்பு, ஆளுகை. பொருளாதார விளக்கம் மட்டும் வராது. அப்போது ஆப்ஷன் சி 1, 3, 4. இந்தியாவில் திட்டமிடலை அறிமுகப்படுத்தியவர் யார்? JC குமரப்பா, காந்தி, நேரு, BR அம்பேத்கர். இதற்கான விடை ஜவஹர்லால் நேரு. 2வது 5 ஆண்டு திட்டம் பின்வரும் எவரின் மாதிரியில் உருவானது? இது ஆரம்பத்திலே பார்த்தோம் இந்த கேள்வி. PC மெக்லனோபிஸ். 3வது 5 ஆண்டு திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கட்கில் யோஜனா. 12ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 2007 to 12, 1997 to 2002, 2012 to 17, 2002 to 7. இதற்கான விடை 2012 to 17. தேங்க்யூ.